ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னா, இல்லம் தேடி கல்வியில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜாப் பாயிண்ட் அடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான விண்ணப்ப படிவம் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் ஒண்ணு. இதுல பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா இந்த இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அதே மாதிரி கல்யாணம் ஆகி வேலைக்கு போக முடியாத, வேலைக்கு போகலாம்னு நினைக்கக்கூடிய எல்லா சிஸ்டரும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஏன்னா மாதம் பார்த்தீங்கன்னா 9 நாள் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். ஸோ 9 நாளுங்கும் போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அப்போ 9 நாளைக்கு 9000 ரூபாய். வருடத்துக்கு 108 நாட்கள் இருக்கும். ஸோ 108 நாட்களுங்கும் போது உங்களுக்கு 1,08,000 ரூபாய் உங்களுக்கு வருஷத்துக்கு கிடைக்கும். இதுவே நீங்க இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணீங்களா, அதுல ஒரு அமௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆண்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பளம் நீங்க பார்த்தீங்கன்னா பெறுவீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஐடிகேல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்களா, அதோடைய சம்பளத்தை விட இது அதிகம். ஸோ நீங்க அதுலயும் ஒர்க் பண்ணலாம், இதுலயும் ஒர்க். ஸோ உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஆசிரியரா பணிபுரியறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆசிரியரா பணிபுரிய விருப்பமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நோட்டிபிகேஷன் எல்லாமே போட்டிருந்தோம். விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல விட கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல விட கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் கவுன்சிலர்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டர் படுத்துதுன்னா நாம பார்த்தீங்கன்னா தமிழ்ல சொல்லுவோம். அந்த போஸ்டிங்காக தான் பார்த்தீங்கன்னா உங்களை எடுக்கிறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. ரைட் சைட்ல பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டா எடுத்ததா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க இங்கிலீஷ்லயே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம், தமிழ்லயும் பண்ணலாம். தமிழ்ல பண்றது பெட்டர். நீங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகன் உங்களுடைய நேம் கேட்குறாங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்லை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. அடுத்து நீங்க எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எதை சொல்லி கேட்குறாங்க. வித்து பார்த்தீங்கன்னா பின்கோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு ஜாபுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தாலும் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா பின்கோடு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதாதீங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்க்கறதுனா, நான் இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தீங்களா அடுத்து விண்ணப்பிக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டுக்கு வாங்க. ஸோ அடிஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க. இந்த அடிஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரிலீஜியன் அண்ட் கம்யூனிட்டி கேட்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கேட்டிருந்தாங்களா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறது கொடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவர், இல்லை விதவை, இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய சைன் போட்டுருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்க, இவ்வளோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சைன் பண்ணிட்டீங்களா, அடுத்து லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. இவ்வளோ தாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. பெருசாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பேஜ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் கொடுக்க கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இது பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ண நான் குரூப்பில் போட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இமேஜாக இருக்குது. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை நான் குரூப்பில் போடுறேன், இல்லை மெயில் பண்ணுங்கள், நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் நம்ம அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொண்டு போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.